ராஜகுமாரி திரைப்படத்தின் மூலம் எம்ஜிஆர் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்க்கலாம். வாங்க பதிவிற்குள் போகலாம். கதாநாயகனாக உயர்ந்ததில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தவர்களில் ஒருவர் பழம்பெரும் நடிகர் கே ராதா. சந்திரலேகா, அபூர்வ சகோதரர்கள் போன்ற படங்களில் நடித்தவர். பாசவலை படத்தில் இசை சித்தர் சிதம்பரம் ஜெயராமனின் குரலில் அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை. இந்த பாடலையும் கே ராதாவின் நடிப்பையும் யாரும் மறக்க முடியாது. கே ராதாவின் தந்தை கந்தசாமி முதலியார். சென்னை ஒற்றைவாடை தியேட்டரில் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியின் நாடகங்கள் நடந்தன. அதன் உரிமையாளர் சச்சிதானந்தம் பிள்ளை. நாடகங்களை எழுதி இயக்கியவர் கந்தசாமி முதலியார். இந்த நாடக கம்பெனியில் சிறுவயதில் எம்ஜிஆரும் அவரது அண்ணன் சக்கரபாணியும் சேர்ந்தனர். கே ராதாவை போலவே எம்ஜிஆரையும் சக்கரபாணியையும் தனது பிள்ளைகளாக கருதியவர் கந்தசாமி முதலியார். அதே நேரம் கண்டிப்பானவர். ஒற்றைவாடை தியேட்டரில் 6 மாதங்களுக்கு மேலும் மற்ற கம்பெனிகளின் நாடகங்கள் நடக்காத நிலையில் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியினர் 3½ ஆண்டுகள் தொடர்ந்து நாடகங்கள் நடத்தினர். அந்த கம்பெனியில் கே ராதாவும் நடித்து கொண்டிருந்தார். எம்ஜிஆர் மீதும் அவரது அண்ணன் சக்கரபாணி மீதும் கே ராதாவுக்கு கூடுதல் அன்பு உண்டு. 3 பேரும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள். தனியாகவோ தந்தையுடனோ கே ராதா வெளியே சென்றால் தின்பண்டங்கள் வாங்கி வைத்திருந்து இருவருக்கும் ரகசியமாக கொடுத்து சாப்பிடச் சொல்வார். எதிர்காலத்தில் பெரிய நடிகனாக வருவாய் நீ என்று எம்ஜிஆரை ஊக்கப்படுத்துவார். சக்கரபாணியைப் போலவே மேலும் 3 பேரை தனது உடன்பிறவா அண்ணன்களாக கருதியதை எம்ஜிஆரே இப்படி குறிப்பிடுகிறார். என்னை பெற்ற அன்னை பெரும் செல்வமாக ஒரு அண்ணனை தந்தார். கலைத்தாய் எனக்கு 2 அண்ணன்களை தந்தார். கலைவாணரும் கே ராதா அண்ணனும்தான் அந்த இருவர். அறிவுச் செல்வமான பேரறிஞர் அண்ணாவை எனக்கு பெரும் சொத்தாக, வழிகாட்டியாக, இணையற்ற தலைவராக, எல்லாமுமாக ஒரு அண்ணனை அரசியல் எனக்கு தந்தது. அந்த அளவுக்கு கே ராதாவை எம்ஜிஆர் தனது அண்ணனாக மதித்தார். தனது தம்பியான எம்ஜிஆர் பற்றி கே ராதா கூறுகையில், தம்பி நடித்த வேடங்களில் அவரைப் போல யாரும் நடிக்கவே முடியாது. அவருடைய பாணியே தனி. அதற்கு கிடைத்த மகத்தான பரிசுதான் மக்கள் ஆதரவு. அவர் நடித்த படங்கள் யாவுமே இன்றைக்கும் வெற்றி படங்கள்தான். சண்டை காட்சிகளை பற்றி பேசினால் அந்த 3 எழுத்துக்கள்தான் முன்னால் வரும். அதுதான் எம்ஜிஆர் என்று பாராட்டியுள்ளார் கே ராதா என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.